அர்ஜுன் தாஸ் அண்ட் காளி வெங்கட் நடிப்பில் வெளியான பாம் படம் எப்படி இருக்குது? முதல்ல இந்த படத்தோட ஒன்லைனர் பார்க்கலாம். ஒரு வில்லேஜில் எல்லாரும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஊரில் எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்க அந்த ஊர் ரெண்டாக பிரிஞ்சு போகுது. அந்த ஊரை சேர்த்து வைக்க பல பேர், ஈவன் கலெக்டர் கூட ட்ரை பண்ணியும் முடியாமல் போக, இந்த படத்தில் இருக்க காளி வெங்கட்க்கு தன்னோட ஊர் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. அவரோட ஆசைப்படி இந்த ஊர் ஒன்றா சேரிச்சா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. நான் சொன்னது ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் வரக்கூடிய விஷயந்தான். நான் எதுவும் இங்கே பெருசாக ரிவீல் பண்ணலை. அதுக்குன்னு இந்த படத்தில் பெரிய ட்விஸ்ட்லாம் இருக்காது. பட் சர்ப்ரைஸாக ஒரு சில விஷயம் நடக்கும். அது நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள். மேக்கிங்கும் டீசெண்டாக அவங்களுக்கு கொடுத்த பட்ஜெட்டில் இதை பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்துச்சு. சுத்தமாக போர் அடிக்காத அளவுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் என்கேஜிங்காக கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. என்னடா இந்த படத்தில் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் நிஜமாகவே இந்த டீம் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. அண்டு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் நிறைய விசில் ஒருத்தி மூமெண்ட்ஸ் இருக்கும். அண்டு கிளைமேக்ஸை முடித்த விதமும் சூப்பர்பாகவே முடிச்சிருந்தாங்க. ஓவரால் ஒரு நல்ல ஸ்டோரி லைனை கையில் எடுத்து அது சூப்பர்பாக கொடுத்த பட்ஜெட்டில் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு அழகான படம். டோன்ட் மிஸ் இட். நெருப்பு சாமி உருவாக்குனாரு, வெளிச்சத்துக்கா இல்லை வீட்டை கொடுத்துறதுக்கான மனுஷன் தான் முடிவு பண்ணுறான். ஒரு நாள் இந்த ஊரை ஒன்னா சேர்க்கறதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து போராட வேண்டியிருக்கும். அப்ப போராடுவீர்களா?